தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 13 இறை வார்த்தைகள் 54 58 முடிய. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர் எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சனுடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர்தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரர் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவரிடம், தம் சொந்த ஊரிடம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் பிரியமான சகோதரர் சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கத்தை இயேசுவின் நாமத்திலே கூறிக்கொள்கின்றேன். இந்த மாதம் மே மாதம் ஆண்டவருடைய அருளும் இரக்கமும் சமாதானமும் பாதுகாப்பு சூசைபர் வழியாக இந்த மாதம் முழுமையாய் ஆண்டவர் நம் ஒவ்வொரு குடும்பத்திலும் கொடுக்கும்படி வேண்டி ஜெபிப்போம். இந்த நாளை நாம் சூசைபருடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் அனைவருடைய உழைப்பாளிகளுடைய தினமாக இன்றைக்கு உலகளவிலே இன்றைக்கு கொண்டாடப்படுகின்றது. 1955 ஆண்டு 12ஆம் பத்திநாதர் மே மாதத்துடைய இந்த முதல் நாளை பாதல சூசேப்பருக்கு ஒப்புக் கொடுத்து உழைப்பாளிகளுடைய நாளாக அறிவித்திருக்கின்றார். அதன் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்திலே முதல் தேதியை மே தினமாக உழைப்பாளர் தினமாக உலகெங்கும் சிறப்பான விதத்தில் கொண்டாடப்படுகின்றது. அனைத்து உழைப்பாளர்களையும் நாம் இன்றைக்கு நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்விலும் நாம் வளர்ச்சி பெறுவதற்கு, நாம் நலம் பெறுவதற்கு உழைக்கின்ற மக்கள் ஏராளம் பேர். உழைப்பே உயர்வுதல் என்ற உயர்ந்த சிந்தனையை இந்த நாளிலே நாம் தாரக மந்திரமாக கொண்டு நம்முடைய வாழ்விலே உழைப்பை நாம் கொடையாக, உழைப்பை ஆசீர்வாதமாக பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். நிலம் என்பது கடவுளுடைய கொடையாக பார்க்கப்படுகிறது. உழைப்பு கடவுளுடைய ஆசீர்வாதமாக நமக்கு கொடுக்கப்படுகின்றது. ஆக இவ்வாறாக பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலுமே அனைத்து உழைப்பாளர்களையுமே ஆண்டவர் நமக்கு குறிப்பிடுகின்றார். அவருடைய சொல்வது போல, நாங்கள் பயனற்ற ஊழியர்கள், எங்கள் கடமையைத்தான் நாங்கள் செய்தோம் என்பதற்கிணங்க எல்லோருமே கடவுளுடைய இந்த இறையாட்சியுடைய உழைப்பாளிகள் எல்லோருமே அனைவருமே உழைக்கக்கூடியவர்கள் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் அறிய வேண்டும். இதைத்தான் நாம் 13ஆம் சிங்கராயர் ரேரும் நவாரும் என்ற அந்த திருத்தூது மடலிலே உழைப்பாளிகள் மதிக்கப்பட வேண்டும். உழைக்கின்ற ஒவ்வொரு வர்க்கத்தினருமே அவருடைய வாழ்விலே அவர்களுக்கு உண்டான அனைத்து கடமைகளும் அவர்களுக்கு உரிமைகளும் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த மடலை அவர் எழுதி அவர்களுக்காகவே பேசுகின்றார். உழைக்கின்ற ஒவ்வொருவருடைய வாழ்வும் நலம் பெற வேண்டும், அவர்களுக்கு வாழ்க்கை வளம் பெற வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். இவ்வாறாக இந்த நாளிலே மே மாதத்து முதல் நாளை சூசேப்பரை நாம் நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். அவர் தச்சு தொழிலை செய்து வந்து அன்னை மரியாளையும் நல்ல முறையிலே கவனித்து கொண்டார். அதே சமயத்திலே இயேசுடைய வளர்ப்பு தந்தையாக இருக்கின்றார். ஆக இவருடைய சூசேப்பருடைய வாழ்வை பார்க்கிற பொழுது இவர் திரு அவையிலே மிகவும் அமைதியாக இருக்கிறார். ஒன்றும் பேசாமல் மத்திய நச்சரியை பார்க்கிறோம், லூக்கா நச்சரியை படிக்கிறோம். சூசேப்பர் என்ன பேசினார் என்று ஒன்றும் பெரிய வார்த்தைகள் கிடையாது. ஆனால் அவர் அமைதியாக இருந்து நிறைய செயல்களை செய்திருக்கிறார். இயேசுடைய வளர்ப்பு தந்தையாக இருந்து அவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அவர் வாழ்நாளிலே கடவுளுடைய திட்டத்திற்கு பணிந்தவராக, இறை சித்தத்துக்கு நடப்பவராக தன் வாழ்நாளிலே தன்னை முழுமையாக கடவுளுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுத்து இறை சித்தத்துக்கு பணிந்து வாழ்ந்திருக்கிறார். இறை அருளோடு வாழ்ந்திருக்கின்றார். இயேசுவை நலமுறையில் வளர்த்தெடுத்திருக்கின்றார். ஞானத்திலே தன்னுடைய பொறுப்புகளில் 30 ஆண்டுகள் இயேசு தன் தந்தை தாயோடு இணைந்து அவருடைய அந்த தச்சு தொழிலை செய்து வந்தார் என்று நம் வரலாற்றில் அறிகின்றோம். அந்த அளவுக்கு இயேசுடைய வாழ்வு ஒரு தூய வாழ்வாக, இயேசுடைய வாழ்வு ஒரு பரிசுத்த வாழ்வாக இருக்கு என்று சொன்னால் காரணம் அவருடைய தந்தை மகனுக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள்ளெனும் சொல் என்ற வாக்குக்கிணங்க இவருடைய வாழ்வு எப்போதுமே தந்தையுடைய அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு தந்தையினுடைய இந்த ஒரு அன்பு, நம்முடைய மறைந்த திருத்தந்தை கூட அருமையான ஒரு மடலை வெளியிட்டார், தந்தையின் இதயத்தோடு என்ற ஒரு மடல். அதில் கூட குறிப்பிடுவார், தந்தையுடைய அன்பு ஒரு கனிவான அன்பு, தந்தையுடைய அன்பு ஒரு பாசமான அன்பு, தந்தையுடைய அன்பு ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு அன்பு என்று, ஒரு பொக்கிஷம் என்று சொல்லுவார். அந்த அளவுக்கு சூசேப்பர் இயேசுவின் வளர்ப்பு தந்தையாக அன்போடும் பாசத்தோடும் வளர்த்து இன்றைக்கு திரு அவையிலே இன்றைக்கு ஒரு போற்றக்கூடிய ஒரு மனிதராக, இன்றைக்கு புனிதராக திரு அவையிலே விளங்குகின்றார். அதான் இன்றைக்கு மே மாதத்து முதல் நாளை
நாம் சூசைப்படைய கரங்களை ஒப்புக் கொடுத்து உழைப்பாளிகள் தினத்தை இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்றோம். எல்லாருமே உழைக்கின்ற மக்கள், ஒவ்வொருவரையும் நாம் மதிக்க வேண்டும். உழைக்கின்ற ஒவ்வொருவருமே நலம் பெற வேண்டும். 2 வகையான உழைப்பை நாம் பார்க்கிறோம். ஒன்று உடல் உழைப்பு, இன்னொன்று மன உழைப்பு. ஆனால் இன்றைக்கு உலகம் எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது? மன உழைப்புக்குத்தான் இன்றைக்கு அதிக முக்கியத்துவம், அதிக சம்பளம், அதிக பொருளாதாரம். இன்றைக்கு மன உழைப்பில் அறிவு சார்ந்த அந்த உழைப்பில் பெறுகிறார்கள். ஆனால் உடல் உழைப்புக்கு இன்றைக்கு மதிக்கப்படவில்லை. உடல் மிக குறைந்த வருமானம், மிக குறைந்த மதிப்பு உடல் உழைப்பா, அதை யாரும் கண்டுகொள்வதில்லை. இன்றைக்கு எல்லாரும் நோயாளிகளாக இன்றைக்கு உடல் உழைப்பை செய்யாமல், அதன் பவுலுடைய சொல்லுவார் கலாத்தியவனிலே, உழைக்காதவன் உண்ணலாகாது என்று சொல்லுவார். ஆக அந்தளவுக்கு நாம் உழைக்கின்ற ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்குரியவர்கள். உழைக்கின்ற ஒவ்வொருவருமே கடவுளுடைய திட்டத்துக்கு நாம் பயன்படுகின்றோம். கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்குரிய மக்களாக நாம் வாழ்வதற்கு இன்றைக்கு சூசையப்பர் நம் ஒவ்வொருவரையும் அன்போடு வழி நடத்துகின்றார். நம்ம ஒவ்வொருவருக்கும் நல்ல கருத்துக்களை, நல்ல சிந்தனைகளை ஒவ்வொருவருமே உழைக்க வேண்டும். நம்முடைய உடலானது நல்ல முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும். எந்த அளவுக்கு நாம் உண்ணுகின்றோமோ அதற்கேற்றபடி நம்முடைய உடலை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதையும் இந்த நாள் நமக்கு அறிவுறுத்துகின்றது. ஆக உழைக்கின்ற ஒவ்வொருவருடைய கடமைகள், அவருடைய சுதந்திரத்துக்காக நாம் போராடுவோம். அவருடைய உரிமைகளுக்காக இன்றைக்கி நிறைய பேர் உழைப்பாளிகள் தங்கள் உழைப்புக்கேற்ற அவர்களுக்கு கூலி இல்லை, இன்றைக்கி உழைப்புக்கேற்ற வருமானம் இல்லை, மிக குறைந்த வருமானத்திலே நிறைய கடன் பாரங்களோடு இருக்கின்றார்கள். ஆக நல்ல வேலை வாய்ப்பு, இன்றைக்கி நிறைய பேர் படித்திருக்கிறார்கள். இன்றைய சமூகத்தில் இந்த 21ஆம் நூற்றாண்டிலே நான் பார்க்கிறோம், பல நாடுகளிலே இன்றைக்கு உழைக்கின்ற பேர் அநேக மக்கள். ஆனால் அவருடைய வாழ்வை பார்க்கிற பொழுது அவருடைய படிப்புக்கேற்ற வேலை இல்லை. படித்திருக்கிறான், BA, BSc, இன்றைக்கி IT ஃபீல்டில் படித்துவிட்டு இன்றைக்கு வாகனம் ஓட்டி கொண்டு இருக்கிறான். பாருங்கள், அந்த அளவுக்கு இன்றைக்கி சாதாரண ஒரு ஹோட்டலில் இன்றைக்கி வேலை பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள், இன்றைக்கு சாதாரண சுமை தூக்கக்கூடிய பிள்ளைகள் என்று இன்றைக்கு படித்தும் இன்றைக்கு வேலையில்லாத பிள்ளைகளினாலே உழைப்பாளர் தினத்தை கொண்டாடுகிற உழைப்பை உயர்தரும் என்று பல சிந்தனைகளை இன்றைக்கு பெற்றிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு உழைப்பு இல்லை, இன்றைக்கு நல்ல வேலைவாய்ப்பு இல்லை. இன்றைக்கு அரசு தரப்பிலே இன்றைக்கு நிறைய பேர் ஒதுக்கப்படுகிறார்கள். ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு வர்க்கத்துக்கு மட்டுமே அந்த வேலையில் இன்றைக்கி அவர்கள் நிரந்தரமாக இன்றைக்கி அரசு பொறுப்பில் இருக்கிறார்கள். கண்கூடாக பார்க்கிறோம். உழைப்பில் எந்தவித பாரபட்சம் இல்லாமல் உழைப்பை நாம் நீதியோடும் நேர்மையோடும் எல்லோருமே உழைக்கக்கூடியவர்கள், எல்லாருமே வேலை செய்வதற்கு தகுதியுள்ளவர்கள், எல்லாருமே அந்த வேலை செய்வதற்கேற்ற கூலியை பெறக்கூடிய தகுதியுள்ளவர்கள் என்பதை சூசையப்பர் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்குமே உணர்த்துகின்றார். தச்சு தொழிலை செய்து குடும்பத்திலே அன்போடும் பாசத்தோடும் பொறுப்புள்ள தந்தையாக, பாசமுள்ள தந்தையாக சூசையப்பர் குடும்பத்தை வழிநடத்தி இருக்கின்றார். இன்றைக்கு திரு குடும்பத்தை இந்த மே மாதத்திலே ஒப்புக் கொடுப்போம். பிள்ளைகள் விடுமுறையில் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை ஜெபித்து பிள்ளைகளிடத்திலே நல்ல இறை உணர்வை, ஆன்மீக உணர்வை பிள்ளைகளுக்கு கொடுப்போம். பிள்ளைகளுக்கு வேலைகளை கொடுப்போம். நம்முடைய வீட்டில் இருக்க பிள்ளைகள் வெறும் படிப்பு மட்டும்தான், நான் படிக்கத்தான் செய்வேன் அல்லது நான் தூங்குவேன் என்று இன்றைக்கி பிள்ளைகளிடத்திலே அவருடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொடுப்போம். அண்ணன் தம்பியாக இருக்கலாம், அக்காள் தங்கையாக இருக்கலாம். இந்த நாள், இந்த 30 நாள், 31 நாள் மே மாதம் உங்களுடைய இந்த திட்டங்கள், குடும்ப செயல்பாடுகள், அவருடைய பங்கேற்பு, அவருடைய பல்வேறு இடங்களுக்கு அழைத்து செல்வது, நம்முடைய அலுவலங்களுக்கு நாம் செல்லக்கூடிய வேலைகள் மத்தியிலே நாம் என்ன செய்கிறோம், நாம் எங்கு ஒரு பொருளை வாங்குகிறோம், எங்கு நாம் பயணிக்கிறோம் என்பதை அவர்களே நம்மோடு அழைத்து செல்வோம். பிள்ளைகள் வேண்டாம், பிள்ளைகள் வெளியே வரக்கூடாது, பிள்ளைகள் வீட்டில் இருந்தால் போதும் என்று பிள்ளைகளை ஜன்னலோர ரோஜாக்களாக முடக்க வேண்டாம். மாறாக பிள்ளைகளை உங்களோடு அழைத்து செல்லுங்கள். உறவுகாரருடைய வீட்டுக்கு அழைத்து செல்லுங்கள். இன்றைக்கி நிறைய பேருக்கு பிள்ளைகளுக்கு உறவுக்காரர்களே தெரியவில்லை. யாருடைய சொந்தக்காரர்கள், யாருடைய பந்தக்காரர்கள், உறவுக்காரர்கள் தெரியாமல் பிள்ளைகள் இன்றைக்கு செல்ஃபோன் என்று முடக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த அலைபேசியை தவிர்த்து பிள்ளைகளுக்கு பொறுப்பை கொடுத்து காலையில் எழுந்து இதை செய்ய வேண்டும், மாலையிலே பகலிலே இதை செய்ய வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு நாம் நம்பிக்கையை, தன்னம்பிக்கையை இந்த நாளிலே ஊட்டுவோம். பிள்ளைகளுக்கு நல்ல பொறுப்புகளை, கடமைகளை அவர்களுக்கு நாம் கொடுத்து ஊக்கப்படுத்துவோம். சூசையப்பர் அவருடைய வழிநடத்துதலே நம்முடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுத்து இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமைய, இந்த மாதம் ஆண்டவருடைய அருளை நாம் பெற்று எல்லா உழைப்பாளிகளுமே எல்லாம் பெற்று வாழ அவர்களுக்கு தேவையான அருள் கொடைகளை ஆண்டவர் நிரம்பு கொடுத்து ஆசீர்வதிக்க, நீதிக்கு குரல் கொடுக்க, உண்மைக்கு குரல் கொடுக்கக்கூடிய மக்களாக உழைப்பாளுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே வளம் பெற நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். சூசையப்பருடைய இந்த மே தினத்தை கொண்டாடக்கூடிய இந்த உலக மக்கள் அனைவருமே இந்த நாளிலே ஆசீர்வதிங்கப்பா. எத்தனையோ திருத்தந்தையர்கள் இந்த உழைப்பாளர்களுக்காக பல மடல்கள் எழுதியிருக்கின்றார்கள். அது குறிப்பாக 13ஆம் சிங்கராயர் ரேரும் நவாரும் என்ற அந்த மடல் வழியாக உழைப்பாளருடைய வர்க்கத்திற்கு அவருடைய வாழ்க்கை என்னாலும் உயர்ந்து நிற்பதற்கு பல சிந்தனைகளை அவர் கொடுத்திருக்கிறார். உழைப்பாளர் மதிக்கப்பட வேண்டும், அவர்கள் போற்றப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். அந்த அளவுக்கு எங்களுக்காக உழைக்கின்ற எல்லா மக்களையுமே நாங்கள் இன்றைக்கி நன்றியோடு நிறைவுறுகின்றோம். நாங்கள் உண்பதற்கும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் எங்களுக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் உழைக்கின்ற ஒவ்வொருவரையுமே நன்றியோடு நாங்கள் நாளை நினைக்கின்றோம். இயேசுவே, வல்லவரே, எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நாங்களும் உழைக்க
இந்த நாள் மே மாதம் எங்களுக்கு ஒரு நன்றி நாளாக, புகழ்ச்சி நாளாக நாங்களும் பாடுபட்டு எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் உழைத்து உண்பதற்குரிய ஆற்றலும் இறை நம்பிக்கையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உத்வேகமும் புதிய ஆற்றலும் இறை நம்பிக்கை உடல்ல சரீர சுகத்தையும் இன்று நிறைய பேர் உழைக்க முடியாமல், வேலை செய்ய முடியாமல் நோயாளிகளாக இருக்கிறார்கள். உடல் நோயாளிகள், மன நோயாளிகளாக என்னால் இயலவில்லை, என்னால் பணி செய்ய முடியவில்லை என்று நிறைய பேர் இன்றைக்கு முடக்கப்பட்டு கிடக்கின்றார்கள். நோயாளிகள் தொட்டு ஆசிரிப்பிறாக உடல் நலத்தையும் பலத்தையும் அவர்கள் நிரம்ப கொடுத்து என்னாலும் உழைக்கக்கூடிய ஆற்றல் சூசையப்பரை போன்று நீதியோடு நீதிமானாக, நேர்மையாளராக, அன்புள்ளவராக, குடும்பத்திலே நல்ல கணவராக, நல் மரணத்துக்கு பாதுகாவலராக, படிப்புக்கு பாதுகாவலராக இருக்கின்ற சூசையப்பர் துறவர வாழ்வுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிற, கற்புக்கு மாதிரியாக இருக்கின்ற சூசையப்பரை போல எங்களை அன்றாட வாழ்வு குடும்பத்துக்கும் எங்களுடைய செயல்பாடுகளுக்கும் நல்ல உறவுக்கும் ஒன்றிப்புக்கும் நிரம்ப கொடுத்து ஆசீர்வதிக்க முடியும். இந்த மாதம் முழுமையாய் அருள்வளம், பொருள்வளம், குடும்ப சமாதானம், குடும்ப ஒற்றுமை என்னுமாய் இந்த நாட்களிலே ஜெப வாழ்வும் அருள் வாழ்வும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஜெபமாலை ஜெபிக்க மே மாதத்திலே அன்னை மரியாளுக்கு ஒப்புக் கொடுத்து இந்த மாதம் முழுமையாய் ஜெபமாலை ஜெபிக்க, ஆலயத்துக்கு செல்ல, திருப்பலிக்கு செல்ல, ஜெப வாஞ்சியோடு இறைவார்த்தையை வாசிக்க, சிந்திக்க ஆற்றலும் பலமும் நம்பிக்கையும் தந்து குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.